அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 16/1/2026 இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை தை மாதம் 2ஆம் தேதி. தை வெள்ளி, தை மாதத்தின் முதல் வெள்ளி. இதனால் அம்பிகையை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. அதுவும் திரையோதசி திதி, கேட்டை நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். சந்திராஷ்டம ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படிங்கிற நல்லதொரு சிந்தனை உண்டான தமிழ் பண்பாட்டுக்குள்ள நாங்கள் கால்நடைகளையும் நன்றி தெரிவிக்கும் நாளான இன்று மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறதுனால மாடுகளுக்கு ரொம்ப நல்லது. இன்றைய நாள் திரையோதசி திதியில் இன்னொரு மாடு நந்தி. அந்த நந்திக்கு பிரதோஷ வழிபாடு உண்டு. நந்திக்குத்தான் முதல் அபிஷேகம், பிறகு தான் சிவனுக்கு அபிஷேகம். அப்படி நாம் தொன்று தொட்டு கால்நடைகளை பராமரிப்பது மட்டுமில்லை, வணங்கியும் வருகிறோம் என்பதும் இன்றைக்கு குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட நாள் வள்ளுவனின் தினம் என்கிறோம் சொல்லுவோம். 12:30 1:30 மணி வரைக்கும், 6:30 7:30 மணி வரைக்கும் இன்றைக்கி நல்ல நேரங்கள் உண்டு. காலையில் 10:12 ராவு காலம், 3:04 யமகண்டம், 7:30 3 9 குளிகை. சூலம் மேற்கு, வெள்ளம் பரிகாரம். மகர லக்னத்திலே 5 நாழிகை 4 வினாடிகள் என்ற காலகட்டங்களிலே சூரியன் இருப்பார். 6:34 இன்றைக்கு சூரியனின் உதயம் உண்டு. கீழ்நோக்கு நாளான இன்று திரையோதசி திதி. உத்தராயணத்திலே ஹேமவந்தரத்திலே முன்பணி காலத்திலே மகர மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே திரையோதசி என்கிற மாதம் மாலை 11:43 வரை, பின்பு சதுர்த்தசி. கேட்டை நட்சத்திரம் காலை 7:21 வரை, பின்பு மூலம் என்கிற இந்த காலகட்டம். துருவம் யோகத்திலே கரஜை கரணம் என்கிற யோக கரணங்களை கொண்டது. இந்த துருவம் அப்படிங்கிற யோகத்தில் தான் கிணறு கோணெல்லாம் வெட்டுறது, ஆடை ஆபரணம் அணிவது, நவரத்தனம் சேகரித்தல், வீடு அணை வாகனங்கள் போன்றவை கட்ட ஆரம்பித்து. கரஜை கரணம் அப்படிங்கிற கரணம் விதை விதைக்கிறது, பயிரிடுறது, திருமணம், வீடு சம்பந்தமான சுப காரியங்கள் செய்வது, இது எல்லாமே பண்ண முடியும். இன்றைக்கு திரையோதசி திதி அப்படிங்கிறதுனால வெகுகாலம் நிலைத்திருக்கக்கூடிய சௌபாக்கியமான மங்கள காரியங்கள், நாட்டியம், ஆபரணம் போன்றவை செய்து வாகன பயிற்சி செய்தல் போன்றவையெல்லாம் செய்யலாம். கேட்டை நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தில் மாடு வாங்கிறது, மந்திரம் ஜெயிப்பது, கடன் தீர்க்கிறது, வாஸ்து தாந்தி செய்து, குளம் கிணறு வெட்டுதல், வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கு நாள். ஜனவரி 16ஆம் தேதி இன்றைய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடியது மகர ராசிக்குள்ளர. ராகு அமர்ந்திருப்பது கும்பராசிக்குள்ள, மீன ராசிக்குள்ள சனி, மிதுன ராசிக்குள்ள குரு வக்ரம், சிம்ம ராசியிலே கேது, புதனும் சந்திரனும் தனுசு ராசியில் அமர இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு நல்ல இனிய நாளை அமைத்து கொள்வதற்கு நந்தீஸ்வரனின் வழிபாடு ரொம்ப நல்லது. மதுரை கூடல் அழகரின் கனு உற்சவ நிகழ்ச்சியும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளாக அமைகிறதுனாலையும் இந்த நாளிலே மாட்டு பொங்கல். இது நாள் வரைக்கும் நம்ம விவசாயத்திலே மாடின் பங்கு ரொம்ப முக்கியம். ஏர் உழுவதிலேருந்து கலப்பையிலேருந்து எடுப்பதிலும் நம்ம வீட்டில் நெல்லை கொண்டு வந்து கொடுக்குறது மாட்டு வண்டி நிறைய இருந்தது. முன்னெல்லாம் இப்போல்லாம் ஆட்டோ டெம்போன்னு வந்துருச்சு. முன்னெல்லாம் மாடுகளை வைத்து கொண்டு நிறைய பலன்கள் நிறைய இருந்தது. அதனால் நம்ம மாடுகளை வழிபடுவது ரொம்ப சிறந்ததாக அமையும். அப்படிங்கிறதுனால இதனாலே உற்சாகமான நாளாக கொண்டாடுவோம். நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் 9ஆம் இடத்திலே பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். தர்ம காரியங்களிலே, கௌரவ பதவிகளிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. தனம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தந்தையின் அருளாலே அனைத்து விதமான யோகங்களையும் பெறக்கூடிய நாள். அயன சயன போகங்கள் என்ற உடைய அசதிகளெல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய நாள். இன்றைய நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். திரையோதசி திதி அப்படிங்கிற 13ஆவது திதி வெற்றியை கொடுப்பதாகவே.
வெற்றிகளின் இலக்குகளை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு இந்த தை வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோன்னு சொல்லிட்டு மாடு கண்ணுகளெல்லாம் வச்சு அதுங்க கால்நடைகளெல்லாம் பராமரிப்பவர்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள், பெருமையை கொடுக்கக்கூடிய நாள். இந்த காலை கண்ணுக்குட்டியெல்லாம் வளர்த்துட்டு அதுகளை கொண்டு ஜல்லிக்கட்டில் விடும்போது என் காலைன்னு பெருமைப்பட்டுப்போம் இல்லையா, அப்படிப்பட்ட பெருமையை கொடுக்கக்கூடிய நாள் என்று 12/4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரதோஷ வழிபாடு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. தேவையற்ற கவலைகள் மனதிலே தோன்றக்கூடிய நாள். ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு முக்கியமாக சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருப்பதனாலே கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. காலங்கள் ஓடும், காட்சிகள் மாறும். அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சந்தோஷம். மாடுகள் எல்லாம் பாருங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்குது, அப்படி கொஞ்சம் திருப்தியாக பாருங்கள். சாயங்கால வேளையில் பிரதோஷநாதன் என்கிற நந்தீஸ்வரரை போய் வழிபடுங்கள். நல்லெண்ணெயை வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துவிட்டு 4 நல்ல வெள்ளை புஷ்பங்களை எடுத்து போய் போட்டு சந்தோஷமாக 2 கம்புகளுக்கு நடுவில் சிவபெருமானை வழிபட்டு என்னுடைய கஷ்டம்லாம் விலகணும், வாழ்க்கையில் நன்மையே கிடைக்கணும், வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் சுபிட்சங்கள் வரணும், தை பிறந்துருச்சு, இனிமேல் வாழ்க்கையில் நலங்கள் என் பக்கம் திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாருங்கள். இந்த கேட்டை நட்சத்திரம் என்னாலே கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு புதனுடைய நட்சத்திரம். அதனால் எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அவை பெறுவதற்கான வாய்ப்புகளை இன்றைய நாள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரியும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. புகழின் ஆசை உங்களை விடாமல் துரைத்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்திலே புதனுடன் சேர்ந்த சந்திரன் உங்கள் ராசிநாதனுடன் இருப்பதனாலே இன்றைக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. நல்ல களத்தில் அன்பு உண்டு, ஒருத்தருக்கு அந்யோன்யமாக போகக்கூடிய ஒரு அசோசியேஷன் உண்டு. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கேட்டை நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தினுடைய தாற்பரியத்தில் இருக்கிற இந்த சந்திரனுடைய எஃபெக்ட்டு மத்தியான வேளையில் மூல நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையின் பரிமாணங்கள் எல்லாமே நல்லபடியாக அமைய போகிறது. முக்கியமாக சூரியன் சுக்கிரன் செவ்வாய் அஷ்டமத்தில் உட்கார்ந்துருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே, ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே சுகங்களும் வெற்றிகளும் உங்கள் நோக்கி பயணங்களை கொண்டு வரும். இன்றைய நாள் உழவுக்கு துணை போகக்கூடிய மாடுகளுக்கான நாள் அப்படின்னு மாட்டுப் பொங்கல். அதனால் அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நல்லா தாராளமாக செலவு பண்ணுவீங்க. மாட்டுப் பொங்கல் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பிரதோஷநாதரான சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு சிறந்ததாக அமையும். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் தொலைவில் இருக்கும். வணக்கம் கடகராசி நண்பர்களே. எதையும் துணிச்சலுடன் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு தோணும். பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் மகிழ்ச்சிகள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரிய செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இவருடைய சேர்க்கையினாலே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அலைச்சல்கள் இருந்தாலும் பயங்கள் இருந்தாலும் வெற்றியை தருவதாமையும். களத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய சில சிக்கல்களும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும். தொழிலிலே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதும் நல்லது. குருவின் பார்வை உங்களுடைய ராசியினுடைய 6ஆம் இடத்தின் மேல் விழுவதனால் அங்கே சந்திர பகவான் இருப்பதனால் குரு சந்திர பார்வை அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை தருவதாக அமையும். இன்றைக்கி கொரிநாள் மாட்டுப் பொங்கல் தினம், நந்திகேஸ்வரை வழிபடக்கூடிய பிரதோஷ தினம். அதனால் இன்றைக்கி நல்லா நந்தி வணங்கி நீங்கள் சிவனின் ஐக்கியத்தினால் அவனருளாலே அவன்றால் வணங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உங்கள் முயற்சியின் ஆதாயம் இன்றைய நாள் பலனாக மாறக்கூடிய நாளாக அமைகிறது.
பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் இடத்திற்குள்ளே செல்லக்கூடிய சந்திர பகவான் காரியங்களை தடை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயத்திலே நீங்கள் மூக்க நுழைச்சி அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள், அவமானப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருப்பதனாலே தேவையில்லாமல் அடுத்தவங்க காரியத்தில் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகாமல் இருக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை தாயாரை வழிபடுவது, அம்மன் வழிபடுவது, அம்மன் வழிபாட்டிலும் சிறந்தது கோமாதா என்கிற இந்த தெய்வத்தை வணங்குவது மாட்டுப் பொங்கல் தினத்திலே சிறந்தது. அதுபோல் ஈவினிங்கில் நந்திகேசுகரனான இந்த நந்தியம்பெருமானான சிவபெருமானை வழிபடுவது இதுவும் ரொம்ப விசேஷமான பலனை தரும். இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்குது. தை மாதம் 2ஆம் தேதியான இன்றைக்கே இவ்வளோ நல்ல சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க முடிகிறது. பண வரவு பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், கவலையப்பட வேண்டாம். தாராளமாக பொருள் வரவுகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் இருக்கிறாங்க. அதனால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது. வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. எதையும் ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடிய ஆசாமி நீங்கள். 3ஆம் இடம் இருந்து 4ஆம் இடம் சுகஸ்தானம் வரைக்கும் சந்திர பகவான் இன்னைக்கு செல்ல இருக்கிறார். அதனால் உங்களுக்கு முயற்சிகள் எல்லாம் மனசிலே தோன்றி வெற்றிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு. முக்கியமாக வீடு, மனை, வாகனம் போன்ற விஷயத்திலே புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுப்பதாக அமையும். பஞ்சமஸ்தானத்திலே அமரக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவர்களுடைய சேர்க்கையானது உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சந்திரனும் புதனும் உங்கள் ராசிநாதனும் சேர்ந்து அமர்வது 4ஆம் இடத்தில் அமர்கிறார். அதனால் மனதிலே நல்ல பக்தி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பக்தி சிரத்தையாக இன்றைய நாளிலே பிரதோஷநாதனான சிவபெருமானை வழங்குவது, அவருடைய அருளாலே அந்த சோமஸ்குப்தம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, நல்ல ஞாமாவளிகளான சிவ புராணங்களை சொல்லி, சிவஸ்தோத்திரங்களை சொல்லி, நமச்சிவாயம் என்கிற இந்த நாமத்தினாலே நீங்கள் இன்றைய நாளிலே நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருப்பது திறம்பட தெரிகிறது. நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைய இருக்கும். எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் செய்கிற காரியத்துக்கு முன்னாடியே செஞ்சுருங்க. யோசித்து செய்யுங்க. செஞ்ச பிறகு யோசிக்கிறேன்னு வச்சுக்காதீங்க. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களும் ஆபத்தில் முடியும். செலவுகள் நிறைய ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய செய்யுங்க. 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் போகிறது மத்தியான வேலையிலேருந்து கொஞ்சம் காசு வரும். காலை வேலையில் கொஞ்சம் தன விரயங்கள் உண்டு. நண்பர்கள் மூலியமாகவும் நன்மைகளும், சகோதரர்கள் மூலியமாக கொஞ்சம் அனுகூலங்களும் உண்டு. கொஞ்சம் பொன் பொருட்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை, கொஞ்சம் பயணங்கள் எல்லாம், சிறிய பயணங்கள் எல்லாம் உண்டு. அது மூலிமா லாபங்களும் செலவுகளும் உண்டாகக்கூடிய நாள் இன்றைக்கு. குருவின் பார்வை இருக்கிறதுனால சில்லறை செலவுகள் உண்டாகும். சுக்கிரன் 4ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்படின்னும் போது உங்களுக்கு சுகத்திலே சில மாற்றுதல்கள் உண்டு. உறவுகாரங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை, அவங்களுடைய லாபங்களை பெறக்கூடிய நல்ல மூமெண்டெல்லாம் கொடுக்கும். குருவின் அருளாலே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த நாளிலே சூரியனின் அந்த தன்மையை குறைச்சிக்கொள்ளுங்க. வேகமாக பேசுறது வேண்டாம் அப்படிங்கிறத மனதில் கொண்டீங்கன்னா நல்லது நடக்கும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு துணை புரியும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. பண வரவுக்கான பிரச்சனைகள் இன்றைக்கு தீர்ந்துவிடும். எந்த விதத்திலும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் நன்மை தருவதாக அமையும். தை மாதம் 2ஆம் தேதி, அதுவும் வெள்ளிக்கிழமை. இன்றைய வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், அதுவும் மதியம் 11:36 12:24 வரை உள்ள இந்த நாழிகட்டங்களில், அபிஜித் முகூர்த்தங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெளிச்சத்தையும் நன்மையையும் தனத்தையும் பெருக்கும். அதனால் அவசியம் இந்த காலகட்டங்களில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் தான தர்மங்களை செய்யுங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட்டராக இருக்கலாம் பண்ணுங்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் பல நன்மைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. முக்கியமாக மாட்டுப்பொங்கல் தினம்
மாடுகளெல்லாம் குளிப்பாட்டி அதுங்களுக்கான பூஜைகள் எல்லாம் பண்ணுவது. சாயங்கால வேளையில் இன்றைக்கி திரையோதசி திதி, பிரதோஷ காலம். பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். எவ்வளோ குறைகள் இருந்தாலும், எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷம் நிவர்த்தி செய்துவிடும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட காலத்திலே நீங்கள் அவசியம் நல்ல எண்ணெய்களை சுவாமிக்கு அபிஷேகத்துக்கும் நல்ல பூஜை பொருட்கள் எல்லாம் அபிஷேகத்துக்கு கொடுத்து மனதால் அவரை வேண்டிக் கொள்ளும்போது நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். அதனால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த நாள் நல்ல நிறைவான நாளாமேட்டும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர மூல நட்சத்திரத்துக்கு சந்திரன் வருகிறார், புதனுடன் சேர்ந்து வருகிறார். குருவினால் பார்க்கப்படுகிற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் எண்ண ஓட்டங்களை பற்றியும் நிறைய இருக்க பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளர சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் அமர்வது லாபத்தையும் சௌக்கியத்தையும் அதிகப்படுத்தி தரும். பணம் வருவதற்கான வாய்ப்பு, குடும்பத்திலே சில கவலைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. முக்கியமாக ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான எண்ண ஓட்டங்கள் இருப்பதனாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ராகு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியதனால பண வரவுக்கும், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வை உங்கள் ராசி மேலே விழுவதனாலே சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் வருவதற்கும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. மாட்டுப்பொங்கல் தினத்தன்று மாடுகளின் அழகை ரசிப்பதும், பிரதோஷ காலத்திலே சிவனின் வழிபாட்டை மேற்கொள்வதும் இன்றைக்கு கூடுதலான சிறப்பாக அமையும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைவதற்கு மனதை திறமாக வைத்துக்கொள்ள, நிறைவாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைய நாள் ஒரு பரிசுக்கான நாள், கிஃப்டட் டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாள். உங்கள் ராசியினுடைய 11ஆவது இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வருகிறார், குருவினால் பார்க்கப்படுகிறார். ஆனால் செலவுகள் கட்டுப்படும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கான புதனுடன் சேருகிறார். 6ஆம் இடம்னாலே லாபம், 9ஆம் இடம்னாலே எல்லா ஆடை ஆபரண சேர்க்கைகள், புதிய வரவுகள் கூடியதாக அமைகிறது. உறவுகள் மூலியமாக வரக்கூடிய பற்றுதல் வரும், நிறைய இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளரே சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் அமர்கிறார்கள். அதனால் ஆரோக்கிய குறைபாடுகள் மனதிலே இருக்கும், கண் நோய்கள் போன்றவைகள் இருப்பதற்கும், பல் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கான எண்ண ஓட்டங்களும் வந்துவிடும். புத்தி கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா போதும். புத்தி தடுமாற்றங்கள் இல்லைன்னா பணம் வருவதற்கான வாய்ப்புகளை சுக்கிரனின் அனுகிரகத்தினால் பெற்றுவிடலாம். யோகக்காரகன் உங்கள் ராசிக்குள்ளர. தன லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவானின் பார்வையானது 12ஆம் இடத்தில் விழுகிறது. அதனால் லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே பிரதோஷ வழிபாட்டினால் இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நலமாக்கி முடியும். இதுவே உங்களுக்கு கிஃப்டாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் உள்ள நுழைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லை, லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அவருடைய சேர்க்கையானது புதனுடன் சேர்ந்து அமரக்கூடியதாக இருக்கிறது. 12ஆம் இடத்திலே ஏற்கனவே சூரியன், சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்து இருப்பதனாலே கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை. லாபத்திலே இந்த சந்திர பகவான் வருவதனால காரியங்களிலே வெற்றி, ஆடை ஆபரண சேர்க்கைகள், புதிய விஷயங்கள் எல்லாம், வரவுகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய புதன், இதெல்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் அளவுக்கு மேக்கப் பண்ணி போகலாம் அப்படிங்கிற சூழ்நிலை கொடுக்குறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வையானது லாபஸ்தானத்துக்கு மேல் வருவதால் எதையுமே மெதுவாக பண்ணுங்கள், அவசியமாக பண்ணுங்கள், நேர்மையாக இருக்கிறத பண்ணுங்கள். திரையோதசி என்கிற இந்த நாள் வெற்றியை இழக்கக்கூடிய நாள், அதனால் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருப்பதனால் வெற்றியின் இலக்கை அழகாக பயன்படுத்தி கொண்டீர்களா, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மாட்டுப்பொங்கல் தினத்தன்று பிரதோஷம் வருவதனாலே அவசியம் இன்றைக்கு சிவ வழிபாடை மேற்கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து விதமான கஷ்டங்களை விலக்கி நன்மை தருவார். வணக்கம் மீனராசி நண்பர்களே. பாராட்டுக்களை அதிகமாக பெறக்கூடிய நல்ல நாள் என்று. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்
ரொம்ப தெளிவாக அழகாக நிதானித்து செய்தீர்களானால் வெற்றியின் இலக்கை நீங்கள் அடைய முடியும். உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடமான வெற்றிக்கு தான் தைரியஸ்தானமான ரிஷபராசியை பார்க்கிறார் சனி பகவான். அதனால் உங்களுக்கு துணிச்சலோடு சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாக்குகள் அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது உங்களுடைய ராசியின் தொழில் ஸ்தானத்திலும் இந்த சனி பகவானும் குரு பகவானின் பார்வை விழுவதனாலே அந்த இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி உள்ளே வராரு. 7:21 அப்புறம் கேட்டை நட்சத்திரம் முடிந்து மூல நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் உள்ள நுழைய காலகட்டங்களிலிருந்து இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல விருத்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றியை இலக்காக கொள்ளும்போது பிரயாணங்களும் இடப்பெயர்ச்சிகளும் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதான நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே பிரதோஷ காலத்திலே பிரதோஷ நேரத்திலே அவசியம் சிவபெருமானை வழிபடுவதும் மாட்டுப்பொங்கலான மாடுகளை இன்றைக்கி குளிப்பாட்டி நல்லபடியாக வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளரே காமதேனு இருக்கா. அதனால் காமதேனு வழிபாடு ரொம்ப சிறப்பானது. அதனால் இன்றைக்கி நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.